5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன், கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் ஒவ்வொரு கட்சியும் போட்டியிடும் இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தரப்பில் கூறினர் என்றும் 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டதோடு திமுக கூட்டணியில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 38 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,000 கோடி ரூபாய் செலவில் தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் 2 அலகுகள் கொண்ட அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள நிலையில் முதல் அலகில் உற்பத்தி தொடங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் மின் உற்பத்தியை தொடங்கி வைத்ததோடு கோவை மதுக்கரை, மைல்கல், மாதம்பட்டி இடையேயான புறவழிச்சாலையையும் திறந்து வைத்தார். அத்துடன் சேலம், திருவாரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பூரில் 1843 கோடியில் 11 சாலைகள் திறந்து வைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதாஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். 3 நாள்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் கிராம மக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உயிரிழந்த சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கனிமொழி எம்பி உறுதியளித்தார். இளம் மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஒரு 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிஸும் இங்கே அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. 6 இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த 10 பேர் டீம் அந்த 10 குழுக்களுக்கு தலைமையேற்றிருக்காங்க. அதனால் விரைவில் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. நம்மை விட்டு போன அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு பாராளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை அதிமுகவின் குரல் ஒலித்து வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறினார். திமுக அரசின் சாக்கு போக்குகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதற்கு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியிடம் ஊர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவமே சாட்சி என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாவட்ட வாரியாக மார்ச் 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனிடம் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் 17ஆம் தேதி நடத்தவுள்ள போராட்டத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கே. பழனிசாமி பேசியதாகவும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி திமுக அரசுக்கு எதிராக அதிமுக மேற்கொள்ள உள்ள போராட்டத்தில் பங்கேற்க வருமாறு டிடிவி தினகரனுக்கு அவர் அழைப்பு விடுத்தார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. 90க்கும் மேற்பட்டோர் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். கூட்டணி அமைத்தால் ஊக்கமளிப்பதாக இருக்கும் என மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவித்தனர். இருப்பினும் எவரையும் நம்பி கட்சி தொடங்கவில்லை, தனியாக நின்றாலும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என ஆனந்த் அறிவுறுத்தினார். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் சூழலில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே நீட்டிக்கப்பட்ட பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்வழித்தடத்தில் கடற்கரை பரங்கிமலை இரு மார்க்கத்திலும் 86 ரயில்கள் இயக்கப்படும். அதேபோல் கடற்கரை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 4 ரயில்கள், பரங்கிமலை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 6 ரயில்கள் இயக்கப்படும். மொத்தம் 96 சேவைகள் இவ்வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளன. இந்த நீட்டிப்பு பறக்கும் ரயில் தடத்தில் நேரடி இணைப்பை உறுதி செய்வதோடு தினமும் பயணிகளுக்கு தடையற்ற பயணத்தை வழங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பரங்கிமலை ரயில் நிலையம், பறக்கும் ரயில், புறநகர் ரயில், சென்னை மெட்ரோ ரயில் ஆகிய 3 முக்கிய போக்குவரத்து அமைப்புகளையும் இணைக்கும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் தொடர்ந்து 2வது நாளாக சரிந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் சரிந்து 1,19,200 ரூபாயாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாயாக உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 1,760 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திமுக பயமுறுத்தியதால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என ஆதவ் அர்ஜுனா கூறுவது ஆதாரமற்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ரஜினி பதவி ஆசை இல்லாதவர் மற்றும் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதால் அவர் எதற்கும் அஞ்சி பின்வாங்க வாய்ப்பில்லை என விளக்கம் அளித்தார். மேலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு கவலை அளிப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார். இது ஆதாரமில்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி, அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்தை யாராலும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்று இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஜினிகாந்த் தங்கள் நண்பர் என்றும் 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற குரல் கொடுத்தவர் என்றும் கூறினார். திமுக அவரை மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் விளக்கம் அளித்தார். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்றைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன போகாமே காணாமடா. வெளியா பேசுறது சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. ரொம்ப நாளா சைலண்ட் மோட்ல இருந்த வைகை புயல் வடிவேலு இப்போ திடீர்னு சென்னை கொளத்தூர்ல மைக் பிடிச்சு ஒரு சுழற்று இருக்காரு பாருங்க. அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் பழைய 23ஆம் புலிகேசியும் கைப்புள்ளையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கலந்துகிட்ட வடிவேலு அங்க இருந்த கூட்டத்தை அப்படியே தன் பக்கம் திருப்பி விட்டாரு. எடுத்த எடுப்புலேயே எதிர்கட்சிக்காரங்களை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சவரு
அவரோட பாடி லாங்குவேஜ்லயே ஸ்கோர் பண்ணிட்டாரு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியன்னு சொன்னா பாருங்க, அங்க நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் வர சொல்லிப்பேன். 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னேன். அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்திற்காக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நோட்டீஸில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 130 மக்களவை உறுப்பினர்கள், 63 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என 193 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பது இந்திய வரலாற்றில் இதுவே முதன்முறை.